டீனேஜ் சில்ட்ரன்ஸ்க்கு நம்ம வாட்ஸ் ராங்னு அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருப்போம். அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா, அந்த சைலண்ட்டை கூட நம்ம ரொம்ப எமோஷ்னலாக எடுத்துக்குவோம். ரொம்ப கோவமா அவங்க கிட்ட பேசுவோம். இல்லை அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியா தப்பா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நான் போக விரும்பலை. ஆனால் இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா டீனேஜ் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஐடென்டிட்டியை அவங்க தேடிட்டு இருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்குள்ள ஃபிசிக்கல் சேஞ்சஸ், ஹார்மோனல் சேஞ்சஸ், நிறைய சேஞ்சஸ், எமோஷனல் சேஞ்சஸ்க்குள்ள அவங்க போராடிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் மேல அவங்கள ப்ரூவ் பண்ணணும்னு ஒரு பக்கம் அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கும். ஸோ இதுக்காக அவங்க போராடிட்டு இருக்கும்போது அவங்க கொஞ்ச நேரம் சைலண்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா விட்டுருங்க. அந்த சைலன்ஸை போயிட்டு நீங்கள் துருவி துருவி கொஸ்டின் கேட்கக்கூடாது. நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, வாட் இஸ் ராங், நீ என்கிட்ட சொல்லியே ஆகணும், என்ன நடந்துச்சு இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து வந்தோன்னா இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணும் அப்படிலாம் கேட்பாங்க. அண்ட் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனாக இருந்தாலும் சரி, காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எங்கிட்ட எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் சொல்லு அப்படின்னு நீங்கள் அஜெண்டாவோட போய் அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா அவங்க உங்ககிட்ட பேச மாட்டாங்க. இன்ஃபேக்ட் ஃபில்டர் பண்ணி பாதி உங்ககிட்ட சொல்லிட்டு மீதியை வச்சுக்கலாம். இல்லை எதுவுமே சொல்லாமல் உங்களுக்கு கதவை அடித்து வெளில அனுப்பிடலாம். இல்லை அவங்க ரொம்ப கோவமாக உங்களை பார்த்துட்டு ரொம்ப டிஸ்கனெக்டடாக ஃபீல் பண்ணிட்டு போகலாம். இல்லை பூமர் அப்படின்னு நினச்சிட்டு போகலாம். இதெல்லாம் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த அர்ஜென்ட்டாவும் இல்லாமல் உங்கள் குழந்தைங்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அட்வைஸ் தயவு செஞ்சு பண்ணக்கூடாது, லெக்சர் பண்ணக்கூடாது, அண்ட் வாட் இஸ் ராங் கொஸ்டின் கேட்கக்கூடாது. நீ நடந்ததெல்லாம் என்கிட்ட சொல்லு, இன்னைக்கு என்னாச்சு, வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஸ்கூல், எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணு அப்படின்னு இந்த சினிமாட்டிக்காக தயவு செஞ்சு கேட்காதீங்க. அதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க குழந்தைங்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. இப்போ இருக்க குழந்தைங்க ரொம்பவே மாறி இருக்காங்க. அவங்களோட மாடர்ன் மட்டும் சொல்ல முடியாது, தேர் டூ ஸ்மார்ட். ஏன்னா அவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்க குழந்தைங்க. ஸோ இவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு ட்ரமாட்டிக்காவோ இல்லை ஒரு அஜெண்டாவோடோ இல்லை ஒரு சினிமாட்டிக்காக நீங்கள் போய் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாவே எதுவும் நடக்காது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க அமைதியாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அந்த அந்த ஸ்பேஸ் கொடுங்க அந்த குழந்தைங்களுக்கு. அஜெண்டா இல்லாமல் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரீயாக நீங்கள் உங்கள் காலேஜ் டேஸில் சும்மா ஃப்ரீயாக ஃபன்னாக பேசின ஆரம்பிங்க. என்ன பண்ணீங்கிறத சொல்லி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேஷுவலாக நீங்கள் பேசுவீங்க இல்லையா, அப்போ அவங்களும் அந்த இன்சிடென்ட் ரிலவெண்ட்டாக சில விஷயங்களை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பேசும்போது அந்த குழந்தையும் அது ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கான்வர்சேஷனுக்குள்ளே போங்க. ஏன்னா நீங்கள் பில்ட் பண்ண வேண்டியது வந்து இங்கே ட்ரஸ்ட் வந்து ஒரே நாள்லாம் பில்ட் பண்ண முடியாது. இட் வில் டேக் டைம். அதுவும் இவ்வளோ நாள் அவங்க இருந்தது உங்கள் கண்ட்ரோல்ல இருந்த சின்ன குழந்தை. இப்போ அவங்க அடல்ட்ஹுட்டுக்கு மாறிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களால நிறைய விஷயங்களை வேறு வேறு டைமென்ஷனில் பார்க்க முடியும். ஏன்னா அவங்க பர்சனாலிட்டியே வேறு வேறு டைமென்ஷனுக்கு மாறிட்டு இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் எம்பத்தியோட வளர விடுங்க போதும். நீங்கள் போயிட்டு நான் வளர்க்குறேன் பாரு, உன்னை இப்படி சேஞ்ச் பண்ணுறேன் பாரு, அப்படி சேஞ்ச் பண்ணுறேன் பாருன்னு தயவு செஞ்சு எதுவும் பண்ணாமல் இருந்தாவே போதும். குழந்தைங்க அழகாக வளருவாங்க. அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் அவங்க ஏதாவது அடிக்ஷனுக்குள்ளே மாட்டியிருக்காங்கன்னா மட்டும்தான் நம்ம இம்மீடியட்டாக அவங்களுக்கு கேர் கொடுக்கணும், அவங்களுக்கு ரீஹேப் பண்ணணும், அவங்கள அதுலேருந்து வெளியில் கொண்டு வரணும். அது சத்தியமாக பேரண்ட்ஸால் முடியாது. அதுக்கு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலோட ஹெல்ப் எடுத்துக்கணும். எதர் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் இல்லை ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட நீங்கள் போயிட்டு இந்த சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மெடிசன் அண்ட் தெரப்பி மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள ரீஹேப் பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் திங் I'll tell you. இப்போ சப்போஸ் யாராவது குழந்தைங்க அடிக்ஷனில் இருக்காங்க அப்படின்னா அது அவங்க வந்து ரொம்ப அவங்களோட திமிரு, அவங்க வந்து ரொம்ப அட்டிடியூட் காட்டுறாங்கன்னு அர்த்தம் இல்லை. 1% வேணா நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். மீதி 99% பாப்புலேஷன் ஏதோ ஒரு கோப்பிங் மெக்கானிசம்காக இதை எடுக்கிறாங்க. ட்ரக்ஸோ ஆல்கஹாலோ எடுத்துக்கிறது இல்லை சிகரெட்டோ எடுத்துக்கிறது ஒரு கோப்பிங் மெக்கானிசம். எனக்குள்ள இருக்க ஒரு வலியை என்னால் யார்கிட்டையும் சொல்ல முடியல, என்னால் யார்கிட்டையும் வந்து அதுக்கான சொல்யூஷன் தேட முடியல, அந்த வலியை ரிசால்வ் பண்ணுறதுக்கு எனக்கு வழியே தெரியல. ஸோ லெட் மீ ஹாவ் லிட்டில் ஒரு ரிலாக்ஸேஷன் இதில் கிடைக்குதா, லெட் மீ டேக் இட் அவுட் அப்படின்னு எடுத்துக்கிறது தான் நிறைய டைமில் அடிக்ஷனுக்கான காரணம். ஸோ உங்கள் பசங்க இல்லை உங்கள் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை டீனேஜ் குழந்தைங்க யாராவது கோவமாக அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க, இல்லை ரொம்ப அட்டிடியூட் காட்டுறாங்க அப்படின்னா, இல்லை டோரை வந்து ஷட் டவுன் பண்ணுறாங்க, உங்களை வெளியில் போங்க சொல்கிறாங்க, கத்துறாங்க, இல்லை உங்ககிட்ட பேசுகிறதே இல்லை அப்படின்னா பயப்படாதீங்க. அவங்களுக்குள்ள போராடிட்டு இருக்காங்க. அவங்களோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு டிரான்சிஷன் ஃபேஸில் இருக்காங்க. அந்த பட்டர்ஃப்ளை இருக்கும் இல்லையா, சின்னதாக இருக்கும்போது அந்த கூண்டு புழுவாக இருக்கும்போது அது எவ்வளோ போராட்டம் பண்ணும், அந்த சிமிலர் கைண்ட் ஆஃப் போராட்டம் இப்போ குழந்தைங்க கிட்ட இருக்கும். இந்த அடல்ட்ஹுட்ல எஸ்பெஷலி அந்த 12லேருந்து ஒரு
ஈவன் 20 வரைக்குமே இந்த போராட்டம் நான் பார்க்குறேன். 19 வரைக்கும் நாம் சொல்றோம். 20 இயர்ஸ்ல கூட நிறைய குழந்தைங்களுக்குள்ள அந்த போராட்டம் இருக்கு. ஸோ as a பேரண்டா நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். பி சப்போர்ட்டிவ் டு தெம். என்ன ஆனாலும் சரி அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நில்லுங்க. அவங்களுக்கு அவங்க மேல் கொடுக்குற லவ்வை குறைக்காதீங்க. அண்ட் இதுக்கு நான் இது செய்கிறேன் அப்படின்னு ஒரு ஒரு பேரம் பேசுறது, டிரான்சாக்ஷன் பண்ணுறது அது வேண்டாம். அன்கண்டிஷனல் லவ் குழந்தைக்கு கொடுத்துட்டே இருங்க. அந்த குழந்தைங்க உங்கள் குழந்தைங்க அவங்க சத்தியமாக தப்பாக போக மாட்டாங்க அப்படின்னு நம்புங்க. உங்கள் ஜீன் தானே அவங்க. மேபி அவங்களுக்குள்ள ஏதோ அன்ரிசால்வ்டு எமோஷன்ஸ் இருக்கலாம், ஏதோ பெயின் இருக்கலாம், ஏதாவது ஒரு அவமானங்கள் இருக்கலாம், ஏதாவது அவங்க சொல்ல முடியாத அளவுக்கு வலி இருக்கலாம். அந்த பெயின், ரிஜெக்ஷன் இந்த மாதிரி இருக்க விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, டோன்ட் ஆஸ்க் திஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின், வாட்ஸ் ராங் இன் தட் அப்படிலாம் கேட்காதீங்க. அண்ட் இன்னும் உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்டாக பேசணும் அப்படின்னா, யூ கேன் காண்டாக்ட் அஸ் அட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் கவுன்சிலிங் சென்டர் கால் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நாங்கள் கைட் பண்ணுவோம். ஆன்லைன் கவுன்சிலிங் அண்ட் ஆஃப்லைன் கவுன்சிலிங் போத் ஆர் அவைலபிள். அண்ட் பேரண்ட்ஸ் கொஞ்சம் பேஷண்ட்டாக இருங்க. அந்த அவங்களோட கோவத்துக்கு பின்னாடி ஒரு வலி மறைஞ்சிருக்குங்கிறத மறந்துடாதீங்க. அவங்க காட்டுற அட்டிடியூடுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு ரிஜெக்ஷன் இருக்கும், ஒரு வலி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தே ஆகணும். இன்னும் நிறைய பேசலாம். With that note, this is Shakti signing off. Thank you so much for watching my video. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி இருக்க பேரண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.